Hello students, 11th standard commerce exam ku half-yearly exams ku கேட்கக்கூடிய important 2 marks and 3 marks question 5 mark questions இது எல்லாமே public examல previous year 2022 public exam 2023 public exam 2024 public examல கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்த எல்லா வீடியோஸும் லாஸ்ட் 10 days அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்த ஒரு வாய்ஸ் மெசேஜை கேட்டு எனக்கு எல்லாரும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அன்புன்றது கொடுக்கும்போது தான் அது எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படின்றத இதை விட நான் வேற எங்கேயும் உதாரணமாக சொல்ல முடியாது. ஸோ மாணவராகிய நீங்கள் எல்லாமே என் குழந்தையா நினச்சி எல்லா குழந்தைங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஒரு பர்சனல் வேண்டுகோள், ஆஃபலி எக்ஸாம் முடிஞ்சாலும் தயவு செஞ்சு நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நீங்கள் 11th இருந்தாலும் சரி, உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் 10th 12th படித்தாலும் சரி, இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், உங்களோட வாழ்க்கையோட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தோட அக்கறையோட கருதி நான் பேசுகிறேன் இந்த ஒரு வார்த்தை. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளையும் பொன்னான நாளாக யூஸ் பண்ணி உங்களோட டைம் ரிலாக்ஸேஷனுக்கு 24 hours தூங்குற நேரம் போக உங்களோட ரிலாக்ஸேஷன் 1 hour 2 hours டைம் ஒதுக்கிட்டு மீத இருக்க நேரம் முழுக்க படிப்புலேயே கவனத்தை செலுத்தி கான்ஃபிடென்ட்டாக உங்கள் மேலே தன்னம்பிக்கையோட நம்பிக்கை வச்சு நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே சென்ட மார்க் எடுக்கிறோமோ இல்லையோ 100க்கு எல்லாரும் 90 மதிப்பெண்களுக்கு கீழே வராமல் பார்த்துக்கலாம். என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்க மட்டும் சென்டம் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. பாஸ் ஆகாமல் இருக்க பிள்ளைங்க பாஸ் ஆகணும், மார்க் எடுக்காமல் இருக்க பிள்ளைங்க மார்க் எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கனவுகள் லட்சியம் இருக்குது. அத்தனையும் கடவுள் அருளால் நல்லபடியாக அது எல்லாமே சக்ஸஸாக மாறணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் நம்மளோட உழைப்பு மட்டும்தான். உழைப்பை நம்புங்க. அதை விட முக்கியமான ஒரு ஆயுதம் நம்மளோட நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில நம்ம வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரையும் நீ அவ்வளவுதான், இதுக்கு மேல உன்னால ஒன்றும் முடியாது அப்படின்ற நிமிஷம் கூட நீ நம்பிக்கை வச்சனா உன்னால முடியும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை மனசுல எடுத்துட்டு கண்டிப்பா நீ படிக்க ஆரம்பிச்சனா 100% உன்னால படிக்க முடியும், சாதிக்க முடியும். கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரையும் 12th வரையும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்க்குமே சப்போர்ட்டிவா இருக்கிறேன். நான் இதை ஒரு உறுதிமொழியா சொல்றதை விட ஒரு அன்பின் வெளிப்பாடா உங்ககிட்ட நான் வெளிப்படுத்துறேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீடியோ போறதுனால அதிகபட்சம் ஒரு நாளைக்கு என்னோட சேனல்ல மானிட்டைசேஷன் ஆகி இன்னும் நான் காசு வாங்கல. காரணம் என்னன்னா, ஒரு மாசத்துக்கு வெறும் 500 ரூபா 300 ரூபா 200 அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இந்த மாசம் தான் இப்ப நான் ஒரு 1500 டச் பண்ணியிருக்கேன். இந்த உங்ககிட்ட சொல்றதுல நான் பெருமையா தான் கொள்றேன். என்னடா சம்பாதிக்கிற காசு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்கவுங்க உழைப்புக்கு கிடைக்கிற வருமானம் அவ்வளவுதான், சரிங்களா? இந்த 1500 ரூபாய்க்காக நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கி ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அதையும் தாண்டி எங்கேயோ நான் இருக்கிறது சென்னை. ஆனா சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எனக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் கமெண்ட்ஸ் வருது தெரியுங்களா? தேனியில இருந்து வருது, வேலூர்ல இருந்து வருது, திருவண்ணாமலையில இருந்து வருது, திருவள்ளூர்ல இருந்து வருது, செங்கல்பட்டுல இருந்து வருது. எனக்கு நான் முன்ன பின்னா போனதே கிடையாது அந்த ஊரெல்லாம். ஈரோட்ல இருந்து வருது. எத்தனையோ குழந்தைங்க எனக்கு கால் பண்றீங்க, நிறைய பிள்ளைங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க, கமெண்ட்ல பேசுறீங்க. ஸோ அத்தனை பிள்ளைங்களுமே என்னோட ஒரு வீடியோவை நம்பி படிச்சு என் மேல ஒரு நம்பிக்கையில அந்த வீடியோஸ்ல கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா சொல்றேன், இது எல்லாமே கடவுளுக்கு தான் நான் கோடி நன்றி சொல்றேன். என்னோட செயலை இதுக்கப்புறம் இன்னும் பொறுப்பா கருத்தா பிள்ளைங்களை எப்படி நம்ம மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அக்கறையோட என்னால முடிஞ்ச வரையும் நான் செயல்படுவேன். உங்களுக்கு வேலை செய்யறதுக்காகவே என்னோட ஹெல்த் வைஸுமே கடவுள் ஆரோக்கியமா வச்சுப்பாரு நான் நம்புறேன். என்னோட ட்ரை ஐஸ்மே கண்டிப்பா காலப்போக்கில் அதுவுமே சரியாகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில நான் இருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்காக வேலை செய்ய நான் காத்து கிடக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கருத்தா நல்ல பிள்ளைங்களா மணிமணியா அழகா முத்தா காலையில குட் பாய் அண்ட் குட் கேர்ள்ஸா எழுந்துக்கோ செல்லுங்களா. காலையில எழுந்துக்கணும்னா எப்ப படுக்கணும்? நம்ம நைட்டு ஒரு 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள படுத்து தூங்கிடணும். நீங்க நைட்டு 10:30 மணிக்கு படுக்கிறீங்களா, காலையில என்ன பண்ணுங்க, காலைல ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்துக்கோங்க. இல்லை நைட்டு நான் 9:30க்கெல்லாம் படுத்துட்டேன் அப்படின்னா
காலையில ஒரு 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் அவசியம். தூங்கலைன்னா என்ன ஆகும்? மயக்கம் வந்துரும், சரியா படிக்க முடியாது, படிச்சது மண்டையில இருக்காது, எக்ஸாம் போய் எழுத முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இருக்க ஒவ்வொரு நாளையும் வீணாக்காம நல்ல பிள்ளைங்களா 2025 உங்களுக்கான வருஷம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறோம், சாதிக்க போறோம். யாரெல்லாம் என் கூட பயணப்பட போறீங்க அப்படின்றத கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சொல்றேன், கண்டிப்பா சாதிக்க முடியுன்ற ஒரு மனநிலையில கண்டிப்பா படிங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களுக்கெல்லாம் நீங்க வீடியோ போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு முக்கியம் தான். என்னால முடிஞ்ச வரையும் கண்டிப்பா நான் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ல கொஸ்டின் நம்பர் சொல்றதுக்கு நீங்க உங்க டெக்ஸ்ட் புக் வச்சு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸ்க்கு. ஸோ தயவு செஞ்சு கோபம் கொள்ள வேண்டாம். எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்தை இந்த கமெண்ட்ல தெரிவிங்க. யாரெல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்துக்க போறீங்க? 4 மணிக்கு எழுந்து போறீங்களா? 4:30 மணிக்கு எழுந்துக்க போறீங்களா? 5 மணிக்கு எழுந்துக்க போறீங்களா? 5:30க்கு எழுந்துக்க போறீங்களா? யார் யாரெல்லாம் உங்க அம்மாவோட, அப்பாவோட கனவுகள, லட்சியங்கள நிறைவேத்தி காட்ட போறீங்க? யாரெல்லாம் என்ன படிக்க போறீங்க? யாரெல்லாம் வந்து 12th முடிச்சுட்டு எந்த காலேஜ்ல போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாத்தையும் கமெண்ட்டா தெரிவிங்க. கண்டிப்பா உங்களோட கனவுகள் எல்லாமே நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது எல்லாமே ஒரு நாள் சத்தியமா உண்மையா மாறுகிறது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா படிங்க. அதை விட முக்கியம் கண் கண்ட தெய்வம் நம்மளோட தாயும் தந்தையும். அவங்கள வணங்குங்க, கோவப்படுத்தாதீங்க, அவங்க சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களால முடியுன்ற நம்பிக்கையோட உண்மையா உழைக்க பாருங்க. உண்மையா உழைக்கும்போது கண்டிப்பா நம்மளோட உழைப்புக்கான மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான கூலியும் கிடைக்கும். தைரியமா கான்ஃபிடென்ட்டா படிங்க. எல்லாரும் அடுத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இந்த ஆஃப் இயர்ல படிச்சதை விட ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்க்கு இன்னும் எப்படி போகிறோம்? இன்னும் பெரிய பலமா மன தைரியத்தோட கண்டிப்பா நம்ம இன்னும் நிறைய மதிப்பெண்கள் எடுப்போம்ன்ற கான்ஃபிடென்ட்டோட டார்கெட் வச்சு படிக்க போறீங்க. யாரெல்லாம் டார்கெட் வச்சு படிக்க போறீங்க? 600க்கு நான் 500 எடுக்கணும், 600க்கு நான் 550 எடுக்கணும், 600க்கு நான் 580 எடுக்கணும், 600க்கு நான் 600 ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல இல்லையோ இமிடியேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்றேன், முக்கியமான ஒரு வேண்டுகோள், 4 டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர் என் கைக்கு வந்ததுன்னா இமிடியேட்டா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 11th பப்ளிக் எக்ஸாம்க்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா போய் பாருங்க. கண்டிப்பா மற்ற சப்ஜெக்ட்கான வீடியோஸும் அதில் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. வாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துருவோம். நான் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 10 கொஷின் கொடுத்துட்டு 7 கொஷின் கேட்குறாங்க. எக்ஸாமில் 20 வரையும் 1 மார்க் கொஷின்ஸ் வந்துடுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ 21லேருந்து 30 வரையும் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துட்டு கம்பல்சரி கொஷினாக 30th கொஷின் கொடுக்குறாங்க. ஸோ 21 மார்க் கொஷின், 14 வந்து 2 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின், அதுக்கப்புறம் 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கொஷின் இல்லையா? ஸோ 7 கொஷினுமே உங்களுக்கு 35 மார்க்ஸுக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ 5 மார்க் கொஷின்ஸில் ஈஸியாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எழுத முடியும். கண்டிப்பாக வந்து 2 மார்க் கொஷின்ஸை எல்லாம் நல்லா படிங்க. இந்த கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சிஸ் 4th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து வாணிப சமநிலை என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு? மென்ஷன் த டைப் ஆஃப் இண்டன்ட்டு. வாட் இஸ் அ குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் ஜிடிஆர்? தூய கடன் கிளீன் லோனு, நல்லங்காடி, தனியார் வணிகர். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீவியஸ் இயரில் 2022-23 கேட்ட கொஷின்ஸ், 24 கேட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டிஃபைன் கார்பரேட் கவர்னன்ஸு. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மைக்ரோ என்டர்பிரைசஸ். இடைநிலையர் என்பவர் யார்? உலக வர்த்தக அமைப்பு என்றால் என்ன? வருமான வரி என்றால் என்ன? எஸ் என்பவர் தன்னுடைய அந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பண்டமாற்று முறை, கூட்டாளி, துறைவாரி அமைப்பு 2 உதாரணம் கேட்டிருக்காங்க. ஏடிஎம்,
அடுத்து பண்டக காப்பகங்களோட பணிகள், அஞ்சலக சேமிப்பு திட்டம், மறு ஏற்றுமதி வியாபாரம். ஓகே, வியாபாரத்தின் பொருள் தருக, மறைமுக வரி என்பதன் பொருள். சுரேஷ் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறார். இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 30ம் எதெல்லாம் படிக்கணும்னு கேள்வி கேட்கக்கூடாது, 30யுமே படிக்கணும். யாரெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன கொஷின்ஸை படிச்சுட்டு மண்டே போகிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், பார்க்கலாம். யாரெல்லாம் ஆன்டி சொல்கிற வார்த்தையை கேட்குறீங்களோ அவங்க வந்து எல்லாருமே சூப்பராக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. என்னோட பர்சனல் விஷஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நீங்கள் மினிமம் என்னோட ஆசை ஒரு 10 மணி நேரத்துலேருந்து ஒரு 12 மணி நேரம் நீங்கள் இந்த சப்ஜெக்டில் படிக்கணுன்றது. கண்டினியூவாக படிக்க முடியாது. முதல் உங்களுக்குள்ளே நீங்களே டைம் டேபிள் போடுங்க, ஸ்டடி பிளான் போடுங்கன்னு உடனே கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. நீங்களே ஸ்டடி பிளான் போட்டு சூப்பராக படிக்க தயாராகிடணும். எனக்கு வந்து நீங்கள் இதை 100க்கு நீங்கள் 100 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸோடு சேர்த்து சொல்லுங்கள். 100க்கு யாரெல்லாம் எவ்வளோ எடுப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? 3 மார்க்ஸில் பாருங்கள், உங்களுக்கு 7 கொஷின்ஸ் எழுதணும். 3 மார்க் கொஷின் 21 மார்க்ஸ்க்கு. கம்பல்சரி கொஷின் 40th கொஷின், சரியா? வீட்டு வசதி கூட்டுறவு, கப்பல் வாடகை ஒப்பாவனம், அடுத்து தமிழ்நாட்டோட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தயாரிப்பு, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், அடுத்து மொத்த வியாபாரியோட பண்பு நலன்கள், அடகு கடன், உள்நாட்டு வியாபாரத்தோட இயல்பு, வணிகப் பொருள், நேரடி வரி மறைமுக வரிக்கு உள்ள வேறுபாடு, கப்பல் ரசீதோட உள்ளடக்கம், மனித செயல்பாடுகள் என்றால் என்ன, இந்து கூட்டு குடும்ப தொழிலின் சிறப்பியல்புகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களா கரெக்ட் தான், கப்பல் வாடகை ஒப்பாவனம் என்றால் என்ன, சமூக பொறுப்புணர்வு, அடுத்து கால அளவின் அடிப்படைகள், அடுத்து இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களுக்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக, இருதரப்பு வாக்குறுதி வகைகள், சரக்கு மற்றும் சேவை வரி நோக்கம், சிறு குறிப்பு வரிகள், செலுத்துகைக்கு பிறகு ஆவணங்கள், ஏற்புக்கு பிறகு ஆவணங்கள், அது வந்து டிபிடிஏன்னு சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று முறை என்றால் என்ன, கூட்டாளி என்பவர் யார், துறைவாரி அமைப்பு, ஏடிஎம், பண்டக காப்பகங்களின் பணிகள், பண்டக காப்பகங்களின் பணிகள், அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் ஏதேனும் 4, மறு ஏற்றுமதி வியாபாரம் என்றால் என்ன, வியாபாரத்தின் பொருள் தருக, மறைமுக வரி என்பதன் பொருள் என்ன, சுரேஷ் சொந்தமாக, சரிங்களா? இப்போ இதில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 4th பார்ட்டில் வந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க, 7 கொஷின் கேட்குறாங்க. ஆல் கொஷின் கொடுத்துட்டு ஏ ஆர் பின்னு கொடுக்குறாங்க, இது அல்லது அது, ஆ அல்லது ஆன்னு. ஸோ அதில் சூஸ் பண்ணி படிக்கணும். இந்த டீட்டெயிலே வந்து ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் எனக்கு டைமே இல்லை மேடம், நான் வந்து மண்டே எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியல, நான் இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸாம் மண்டேவோட முடியுது இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கானது கண்டினியூவாக கொடுத்துருக்கேன் 5 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரையும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா கூட எடுத்துருக்கோங்க பிள்ளைங்களா, சரிங்களா? கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரியே கொஞ்சம் காட்டுறேன், கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஸ்மால் வேர்ட்ஸாக கொஞ்சம் காட்டுறேன், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. மொபைல் யூஸ் பண்ணுறது உங்களோட உண்மையான தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மொபைலால் உங்களோட லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. மொபைல் யூஸ் பண்ணுறது நல்லது தான், ஆனால் அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம். பணம் வேணும்னா படிப்பு முக்கியம், அதுக்கு வேலை முக்கியம், வேலைக்கு நல்ல படிப்பு முக்கியம், படிப்புக்கு மார்க் முக்கியம். ஸோ இந்த மார்க்குக்கு உங்களோட இந்த நேரம் உழைப்பு முக்கியம். 5 மார்க்ஸில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்துட்ருக்கோம், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபர்ட் போட்டு படிங்க, கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், இஷ்டப்பட்டு விருப்பமாக படிங்க. படிக்கிற காலத்தை நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது அழகாக வந்து 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம்ன்ட்டு உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அழகாக சம்பளம் வாங்கி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் நிறைய நோட்ஸ் எழுதுனா கூட எனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. நீங்களாம் 10th படிச்சிருப்பீங்க, 10th எப்படி கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் 11க்குமே 5 மார்க்ஸ் அப்படின்னா அந்த 5 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 பேஜ் எழுதணும். அது வெறும் 1.5 பேஜா 2 பேஜான்றது முக்கியம் இல்லை, முக்கியமான கீ பாயிண்ட்லாம் கொடுத்து சைட் ஹெட்டிங் கொடுத்து அழகாக நீங்கள் எழுதும்பொழுது கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் ரைட் அடிச்சு எழுதாதீங்க, சரிங்களா? கரெக்டான பாயிண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிடிஎஃப்பை நான் ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா
ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் தெரியும். சரிங்களா? ஸோ அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2 மார்க் கொஷின்ஸ் அப்படியே தான் கொடுத்துருக்கேன். அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும். சரிங்களா? இப்போ வரையும் 2 மார்க்ஸ் முடிஞ்சதா? இப்போ 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அழகாக. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனேன் இல்லையா, அது பெரிய பெரிய லெட்டர்ஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் பிடிஎஃபாக வந்து இதை சேவ் பண்ணலை. எனக்கு வந்து ஃபோனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ என்னால் பிடிஎஃப் நிறைய சேவ் பண்ண முடியாது. மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறேன். நான் கேமராலாம் வச்சு வீடியோ எடுக்கல, ஃபோன் வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன். தவறாக எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க. நான் பிடிஎஃபாக என்னால் ஷேர் பண்ண முடியாது. இல்லை வாட்ஸ்அப் சேனலில் வேணும்னா கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதை அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வேணா கூட உங்களுக்கு ஃபோட்டோ இமேஜஸாக வேண்டாம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து 9th விஎல் கிளாஸஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ வரையும் 11th வரையும் நீங்கள் கல்வி விஜி சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து கல்வி விஜி சேனலில் தான் பார்க்குறீங்க, யாரெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் 10th பார்க்குறீங்க, இதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா செல்லங்களா? எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா ரெடி ஆகிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.